கோவிந்தா 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 கோவிந்தா. என் அன்பு குழந்தையே, உன்னுடைய வாழ்க்கையில் துன்பம் என்ற இருள் நீங்கி இன்பம் என்ற விடியல் வரப்போகின்றது. இது தெய்வ தீர்ப்பு. இது உன் வாழ்வில் நடந்தே தீரும். என் அன்பு குழந்தையே, என் முன் அமர்ந்து இதை நீ முழுமையாக கேள். இனி உன் கண்ணீரும் கவலைகளும் காணாமல் போய்விடும். என் தங்கமே, வாழ்க்கையில் எப்போதும் இரண்டு வழிகள் இருக்கும். அதே போல உன் வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகளையும் அது தந்த சோதனைகளையும் பற்றி நான் அறிவேன். அந்த பிரச்சனைகள் உன் வாழ்வில் என்றும் நிலையாக இருக்கப் போவதில்லை. அப்படி நிலையில்லாத விஷயத்திற்காக நீ ஏன் உன் வாழ்வின் பொக்கிஷமான நேரத்தை வீணடித்துக் கொண்டிருக்கின்றாய்? உன் வாழ்வில் இருக்கும் இடையூறுகளும் சிக்கல்களும் இருந்த இடமே தெரியாமல் போகப் போகின்றன. உன்னுடைய கண்ணீரும் கவலைகளும் காணாமல் போகப் போகின்றது. ஆனால் அவை உன் மனதில் ஏற்படுத்திய ஆறுதல்கள், பக்குவங்கள், அனுபவங்கள், பாடங்கள், இவை அனைத்தையும் உன்னிடம் விட்டுச் செல்லும். இவை அனைத்தும் உனது வெற்றிகரமான வாழ்க்கைக்கு அடித்தளமாக அமையும். இந்த மிகப்பெரிய அடித்தளமே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை மிக உயர்ந்த இடத்திற்கு அழைத்துச் செல்லும். இப்பொழுது சொல்கிறேன் கேள். நீ தினமும் உன்னுடைய பிரச்சனைகளை என்னிடமும் உன்னை சுற்றி இருப்பவர்களிடமும் சொல்லி சொல்லி பார்த்தாய். ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு உதவி கிடைக்காதா என்று ஏங்கினாய். இறுதியில் எதுவும் மாறவில்லை. எந்த சூழ்நிலையும் நான் நினைத்தபடி இல்லை, இதன் பிறகு எதுவும் நடக்கப் போவதில்லை என்று சோர்ந்து போய் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றாய். அப்பா, இதன் பிறகு எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. உங்களால் மட்டுமே எனக்கு உதவ முடியும். உங்களுடைய கரத்தை கொடுத்து என்னை எப்படியாவது காப்பாற்றி விடுங்கள். எனக்காக ஒரு நல்ல வழியை சொல்லுங்கள் என்று என்னிடம் முழுவதுமாக சரணடைந்திருக்கிறாய். என் தங்கமே, உன்னுடைய வலிகளையும் வேதனைகளையும் நான் நன்றாக அறிவேன். என் தங்கமே, உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு நன்றாக தெரியும். என் பிள்ளையான உனக்கு தேவையானதை நான் செய்யாமல் விட்டு விடுவேனா? உன்னை புறக்கணித்தவர்களை உன்னையே தேடி வர செய்கிறேன் பார். இது கூடிய விரைவில் நடந்தே தீரும். நீயே ஆச்சரியப்படுவாய். இத்தனை காலமாக பொறுமையாக என் மீது நம்பிக்கை வைத்து காத்து கொண்டிருந்தாய் அல்லவா? நீ இன்னும் சிறிது காலம் மட்டும் பொறுத்துக்கொள். நீ என்னிடம் வைத்த கோரிக்கைகளை நிச்சயமாக நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன். உன்னுடைய இப்போதைய சூழ்நிலைகள் அனைத்தும் மாறி நீ புதிய சூழலில் சந்தோஷமாக வாழப் போகின்றாய். எல்லாவற்றையும் மறந்துவிட்டு சந்தோஷமாக இரு. நல்லதே நினை, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன்னை சுற்றி இருப்பவர்கள் உன்னை விமர்சிக்கிறார்கள். நீ செய்யாத தவறுகளுக்கு உன்மேல் பழி சுமத்துகிறார்கள். உன்னை பற்றி தவறான விஷயங்களை புறம் பேசுகிறார்கள். உன்னை கஷ்டப்படுத்தி கண்ணீர் விட வைப்பதே அவர்களின் நோக்கமாக இருக்கிறது. இப்படியாக உன்னை சுற்றி இருப்பவர்களை பார்த்து வருத்தப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கிறாய். என் கண்மணியே, அவர்களையெல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன். ஒருவர் உன்னை பழி வாங்கினால் அவர்களுக்கு அதையே நீ மீண்டும் செய்யாதே. எதிரில் இருப்பவர்கள் உன்னை தவறாக பேசினால் அந்த தவறை நீயும் மீண்டும் செய்யாதே. ஒன்றை புரிந்து கொள், பழி வாங்குவதால் எதிரில் இருப்பவர்கள் மட்டும் வீழ்வதில்லை. பழிவாங்கும் எண்ணமுடையவர்களும் ஒரு நாள் நிச்சயம் வீழ்வார்கள். நீயும் அந்த செயலை செய்தால் நீயும் அவர்களைப் போல அந்த வரிசையில் வருவாய். நீயும் அப்படி செய்தால் உன்னிடம் இருக்கும் நற்பண்புகள் அனைத்தும் வீழ்ந்துவிடும். உன்னுடைய நிம்மதியின் கதவு மூடப்படும். என் பிள்ளையாகிய நீ அவ்வாறு சிந்திக்க கூட மாட்டாய் என்பது எனக்கு தெரியும். நீ அந்த கதவுக்குள் சிக்கிக்கொள்ளவும் மாட்டாய். இந்த அறிவுரை உனக்கில்லை, உன்னுடைய ஆன்மாவிற்கும் மாய வலையில் சிக்கிக் கொண்டிருக்கும் உன்னுடைய மனதிற்கும் தான். உன்னை சுற்றி இருக்கும் எதிரிகளை எப்படி முறியடிப்பது என்று கேட்கிறாயா? அவர்களின் நோக்கங்களை முறியடிப்பதன் மூலம் அவர்களை நீ வெற்றி கொள்ளலாம். உன்னுடைய எதிரியின் நோக்கம் உன்னை அழவைத்து பார்ப்பது என்றால்
நீ அழாமல் இருந்து விட்டாலே அவர்கள் தோற்று விடுவார்கள். உன் எதிரிகளுக்கு முன்னால் நீ அழாமல் உற்சாகமாக மகிழ்ச்சியாக காட்டிக்கொள். உன் எதிரிகள் எத்தனை ஆயுதங்களை உன்மேல் செலுத்தினாலும் அதன் வலிகளை நீ வெளியில் காட்டிக்கொள்ளாதே. மகிழ்ச்சியாக உன்னை காட்டிக்கொள். சிரித்துக் கொண்டே கடந்துவிடு. உன்னுடைய புன்னகையே அவர்களுக்கு வலியை ஏற்படுத்தும். எப்பொழுதும் எந்த வலிகளையும் சிரித்துக் கொண்டே மனதைரியத்துடன் கடந்து செல். இதை செய்தாலே உன்னுடைய எதிரிகள் தோல்வியடைந்து ஓடி விடுவார்கள். நீ எப்பொழுதும் தைரியம். என் கண்மணியே, யாரோ செய்த தவறுக்கு நீ பழி சுமந்து கொண்டிருக்கிறாய் என்று எனக்கு தெரியும். உன் கண்ணீருக்கு காரணமானவர்களை நான் சும்மா விட மாட்டேன். என் நாமத்தை மட்டும் உச்சரி. உன்மேல் பழி சுமத்தியவர்களை கண்டறியும் சூழ்நிலையை உருவாக்கி அவர்களுக்கான தண்டனையை நான் வழங்குவேன். நீ நம்பிக்கையோடு இரு. விரைவில் இதை நான் நடத்தி காட்டுவேன் குழந்தையே. உன்னுடைய எதிரிகளைக் கண்டு அஞ்சாதே. கோழையாய் இருக்காமல் வீரனாய் இரு. விழும்போது விதையாய் விழு, எழும்போது விருட்சமாய் எழு. உனக்கான தேடலை உருவாக்கிக்கொள். உனது வாழ்வில் ஒரு குறிக்கோளை ஏற்படுத்திக்கொள். எங்கு போய் சேர வேண்டும் என்று தெரியாமல் ஒரு படகில் ஏறி பயணம் செய்ய ஆரம்பித்தால் காற்றின் திசை எங்கு கொண்டு சேர்க்கிறதோ அங்குதான் நாம் செல்ல வேண்டும். மாறாக நமக்கு என்ன திசையில் பயணிக்க வேண்டும் என்று நமக்கு தெரிந்தால் மட்டுமே படகை கட்டுப்படுத்தி நாம் போய் சேர வேண்டிய இடத்திற்கு சேர முடியும். அதுபோலத்தான் வாழ்க்கையும். வாழ்க்கையிலும் ஒரு குறிக்கோளை ஏற்படுத்தி கொண்டு அதை நோக்கி பயணித்தால் மட்டுமே அந்த குறிக்கோளை எட்ட முடியும், மகிழ்ச்சியையும் அடைய முடியும். மாறாக எந்த குறிக்கோளும் இல்லாமல் இருந்தால் வாழ்க்கை வெறுமனே சோகமாகத்தான் செல்லும். ஒரு குறிக்கோளை ஏற்படுத்தி கொண்டு அதை நோக்கி பயணித்தால் உன்னை எத்தனை பேர் நோகடித்தாலும் சரி, விமர்சித்தாலும் சரி, அதையெல்லாம் காதில் வாங்கிக் கொள்ளாமல் உன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்க முடியும். அப்பொழுதுதான் மற்றவர்களை நீ ஒரு பொருட்டாக கூட மதிக்க மாட்டாய். உன்னுடைய இலக்கை தவிர வேறெதிலும் கவனம் செலுத்த மாட்டாய். உனக்கு அதிர்ஷ்டமான நாள் இன்று முதல் தொடங்கிவிட்டது குழந்தையே. இரவும் பகலும் எப்பொழுதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்பொழுதெல்லாம் எவன் ஒருவன் என்னை நினைக்கிறானோ அவன் எதிலும் வெற்றி பெறுவான். ஒரு பெருங்கூட்டத்துடன் தவறான திசையில் பயணிப்பதை விட தனி ஒருவனாக நேர்வழியில் பயணிப்பது மிகச் சிறந்தது. நீ எந்த இலக்கிலும் வெற்றியடைய வேண்டுமானாலும் அதற்கான முயற்சியும் பயிற்சியும் மிக அவசியம். தொலைத்துவிடக் கூடாது என்பதற்கான பயம்தான் பிடித்தவர்களை அதிகமாக தேட வைக்கிறது. பேசவில்லை என்றால் சண்டை போட வைக்கிறது. நம்மை தவிர்த்து விட்டு வேறு யாரிடமாவது பேசினால் அழ வைக்கிறது. கோபம் ஒரு பிரச்சனைக்கான தீர்வாகாது குழந்தையே. நீ பட்ட கஷ்டத்தை விட பல மடங்கு மகிழ்ச்சியை நான் உனக்கு வழங்கப் போகிறேன் குழந்தையே. நான் தான் உன்னுடன் இருக்கிறேனே. உன்னுடைய வாழ்க்கையை முழுமையாக வாழ்ந்துத்தான் பார். ஒவ்வொரு கடினமான சூழ்நிலையிலும் உனக்கு உறுதுணையாய் நான் இருப்பேன். உன் மெய்காப்பாளராக